அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, 5 ரியாலுக்கு கபாப் சாப்பிட்ற ஒரு தரமான இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்க இடம் தான் சவுதி அரேபியா தம்மாம்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணி போற தூரத்துல இருக்கும் கத்தீஃப்ங்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்க லொகேட் ஆயிருக்க ஒரு தரமான கபாப் ரெஸ்டாரண்ட் தான் அல் சாஹத். உண்மையை சொல்லணும்னா ரெஸ்டாரண்ட் உள்ள நுழைஞ்சதுல இருந்து பழங்கால நினைவுகளை அப்படியே நம்ம கண் முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இந்த அளவுக்கு பழமையான பொருட்கள் அங்க இருந்துச்சு. சுற்றிலும் பழமையான பொருட்கள், பாரம்பரிய அலங்கார பழைய கால வாழ்க்கை நினைவூட்டும் காட்சிகள் எல்லாமே செம்மையா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்க நம்ம வேற ஒரு காலத்துக்கு வந்துட்டோமோங்கிற மாதிரியான ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. பழங்காலத்து வீட்டை ரெஸ்டாரண்டா மாத்தி நமக்காக பழைய நினைவுகளை ஊட்டுற மாதிரி ஆம்பியன்ஸ் அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீக்கெண்டையும் நீங்க வீணாக்காம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் இந்த இடத்துக்கு நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி மற்றும் குழந்தைகளோட நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் தனி ரூம் வசதியும் இங்க இருக்கு. குடும்பத்தோட அமைதியா பிரைவசியா உட்கார்ந்து சாப்பிடலாம்னா இந்த மாதிரியான ஒரு ரூம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூம் செட்டப்பும் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. கம்ஃபர்டபுள் செட்டிங் கூட கொடுத்திருக்காங்க. குடும்பத்தோட நல்ல நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண இந்த பிளேஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். ஃபேமிலியா வரவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இங்க 3 வகையான மீட் யூஸ் பண்றாங்க: கேமல், பீஃப் மற்றும் சிக்கன். சிக்கன்ல கபாப், டிக்கா, பிபிக்யூ மற்றும் விங்ஸ். அதே மாதிரி பீஃப் கபாப், கேமல் கபாபும் மெனுல இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணதோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்ததுனால அதை அப்படியே லைட்டா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அதோட நம்ம ஆர்டர் பண்ண கபாபும் வந்துருச்சு. அவர் டேபிள்ல வச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த ஸ்மெல்லுக்கு டெம்டிங் ரொம்பவே ஜாஸ்தியாயிடுச்சு. எப்பயா வைப்ப நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வச்சுட்டு கிளம்பு ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அதை அப்படியே உங்களுக்காக லைட்டா ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு அப்புறம் என்ன சம்பவம் தான் அவங்க கொடுத்த சூப்பை டேஸ்ட் பண்ணலாண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டெக் ஆயிட்டேன். சூப்பா இல்ல சுரூபாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனா நல்லா தரமாவே இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, மெயின் டிஷ்ஷான கபாபை டேஸ்ட் பண்ண போறோம். ஒட்டகம், சிக்கன், பீஃப் இது மூணுத்தையும் டேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒட்டகத்துல இருந்து ஒரு பீஸை எடுத்து அதை அப்படியே குப்பூஸ்ல வச்சு ஒரு பைட் அடிச்சா அந்த மீட் குக் ஆன விதம் ஜூசியா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே இருக்கிற எல்லா கபாபையும் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வீடியோ தான் எடுக்க வந்தோங்கிறதையும் மறந்துட்டு டயட்ல இருந்ததுனால கொஞ்சமா சாப்பிட்டுட்டு ஸ்டிக்கை எண்ணி பார்த்தா ஒரு 30ல இருந்து 35 ஸ்டிக் இருந்துச்சு. நல்ல வேலை டயட்ல இருந்ததுனால கொஞ்சமா சாப்பிட்டோன்னு மனசை திருப்திப்படுத்திக்கிட்டு இருந்த லோக்கல் சவுதிஸ்லாம் எங்களை வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொன்னதுனால அவங்களையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு நமக்கு முழுமையா சப்போர்ட் பண்ண ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நீங்க தம்மாமன் கோபார்ல அந்த ஒருத்தர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க இங்க விசிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஃபாலோ பண்ணுங்க.